இருந்துச்சு. அம்மா வந்து அவங்க தான் வாங்குவாங்கன்னு நினைச்சு ஜஸ்விதாக்குமே காப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க. கொத்தமல்லி கூட சத்தமே கேட்கல. மெனுலாம் வெளியில எழுதிருக்காங்க. அதான் என்ன வாங்கலாம்னு சொல்லி இங்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா இருக்குமா? சசிதா புடி 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 கேட்டா வாங்கி தரலன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப விழுப்புரம் தான் நாங்க கிளம்புறோம். விழுப்புரத்துல ஒரு முக்கியமான வேலையை வந்து போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா கொலுசு எடுத்தேன் இல்லையா, நான் கொலுசு எடுக்கும் போதே அம்மா வந்து அவங்க மெட்டி எல்லாம் மாத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. அம்மாவுக்கு ரொம்ப நாளா அந்த மெட்டி வந்து தேஞ்சிருச்சு, அந்த மெட்டி வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி நீங்க போயிட்டு அம்மாவுக்கு மெட்டி எடுத்துட்டு அப்படியே அவங்க பழைய கொலுசு வந்து வச்சிருக்காங்க. அந்த பழைய கொலுசு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது வாங்கினது. 8 ரூபாய் ஒரு கிராம் போது வாங்கினாங்க அந்த கொலுசு. ஆமா 105 ரூபாய் விக்குது இப்ப வெள்ளியோட விலை. 8 ரூபாய் கிராம் இருக்கும் போது வாங்கின கொலுசு. ஆனா முத்து புறா கொடியுது. கொத்தமல்லி கொலுசு. அதெல்லாம் அந்த காலத்து மாடல் சூப்பரா இருக்கும். இந்த கொலுசு என்ன ஆகுதுன்னா கொத்து கொத்தா அப்படியே வந்து முத்து அறுத்துட்டு விழுது. இத மாத்திட்டு நம்ம வந்து பட்டாடை மாதிரி அப்படியே வந்து கட்டையா முத்து இல்லாம ஒரு கொலுசு வந்து பாத்தீங்கன்னா வாங்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஃபங்க்ஷன் எல்லாம் போறாங்க இல்லையா, அப்பெல்லாம் போடுறது. நார்மலா கொலுசுல வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா போட மாட்டாங்க. டெய்லியும் எப்பயாவது வந்து வெளில போறாங்க ஃபங்க்ஷன்னா மட்டும் கொலுசு வந்து பாத்தீங்கன்னா போடுவாங்க. அவங்களுக்கு இந்த கொலுசை மாத்திட்டு பாத்தியா அப்படியே கொத்து கொத்தா இது மாதிரி அறுத்துட்டு விழுது. விலைக்கு வேஸ்ட் ஆக வேணாம் இல்லையா, அதனால இதை மாத்திட்டு கட்டையா வந்து முத்து இல்லாம ஒரு சின்னதா கொலுசு வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே விழுப்புரம் போயிட்டு மாலுக்கு எல்லாம் போலாம். அம்மா ஆசைப்பட்ட மாதிரி இன்னைக்கு போன உடனே ஒரு பிரியாணி செஞ்சு கொடுக்க சொன்னாங்க. செய்ய முடியாதுன்றதுனால கடையில வாங்கி கொடுக்க போறியா? ஆமா சரி சரி போலாம். சம வெயில். இங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு அதுக்கப்புறம் முட்டை மிட்டாய் விற்கும். அது வாங்கி போலதான் வந்துருவோம். மாமாக்கு தானே லாஸ்ட் டைமே வாங்க கிடைக்கவே இல்ல. ஒரு டைம் வாங்கி வந்து நாங்களே சாப்பிட்டு போயிட்டோம். அதனால இப்ப இருக்குதான்னு பாக்கலாம். மால்ல ஒரு ஹோட்டல் இருக்காங்க, சாப்பிடவே இல்லை. அதனால இன்னைக்கு சாப்பிடலாமா, பெரிய ஹோட்டல் தான் கூட்டு வரலாம் சொல்லிட்டு வந்துருக்கேன். போய் பாப்போம். ஏதாவது டிஃபரெண்டா வாங்கலாம். டிஃபரெண்டாலாம் எதுவும் வேணாம், அவங்களுக்கு பிரியாணி தான் வேணும். பிரியாணி சைட் டிஷ் சொல்றாங்க, வரும்போது வாங்கிக்கலாம். சங்கீதா சாப்பிடலையா? சீட் இல்லைன்னாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மெனுலாம் வெளியில எழுதிருக்காங்க. அதான் என்ன வாங்கலாம்னு சொல்லி இங்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். உள்ள போய் சாப்பிடுறதுக்கு இங்கேயே ப்ரிப்பேர் பண்றீங்க. ஆக்சுவலி அது வந்து சீரக சம்பா அரிசி மாதிரி இருக்கு. போன உடனே பிரியாணி ஒரு நோட்டை ஓட்டுனா அது மாதிரிதான் இருக்கு. பாக்கலாம், புதுசா ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா இருந்தா நம்ம இங்கே வரலாம் நெக்ஸ்ட் டைம் வந்தா. ஓகே. மதுரை அப்பு, செட்டிநாடு, இந்தியன், சைனீஸ், தந்தூரி எல்லாமே இருக்கா? சரி முட்டை மிட்டாய் வாங்கலாமே. அது வரைக்கும் கோம்பா வாங்கிக்கலாம். சசிதா முட்டை மிட்டாய் பிடிக்குமாமா உனக்கு? அப்பவே சொன்னா நீதான் மால்ல சாப்பிடணும்னு. பிரியாணியே காலி ஆயிடுச்சு. போலாமா? அத்தை கேட்டா பிரியாணி வாங்கி கொடுத்தாச்சு. நான் கூட இன்னைக்கு அத்தை பிரியாணி ஏமாந்துருவாங்கன்னு நினைச்சேன். எல்லா கடையிலயும் காலி ஆயிட்டு இருக்கோம். டைம் ஆயிடுச்சுல்ல, பரவாயில்ல. நான் வச்சிருக்கேன். நல்லா இருக்குமா? இப்போ உன் தட்டை தேடணுமே இதுல. சைட் டிஷ் உனக்கு தான் இது லெக் பீஸ் இருக்கேம்மா. நல்ல கடைக்கு வந்தாச்சு. அம்மாவுக்கு ஒரு மெட்டியும் கொலுசும் வாங்கலாம். ஆமா, 6 நெக்லஸ் எல்லாம் பேபி அன்னைக்கு எடுத்துறோம். இந்த கொலுசு தான் முத்துலாம் கொத்து கொத்தா விழுந்துருச்சு. இந்த முத்து அங்கங்க காணாம போயிட்டு இருக்கு. இதுல ஒண்ணு இல்ல. டிசைன் நல்லா அழகா இருக்கு. இதே மாதிரி நீ வாங்கி போட்டுக்க. எங்க அம்மா எடுத்துரும். கொத்தமல்லி கூட சத்தமே கேட்கல. ஒரே ஒரு முக்கு தான், இது அந்த அளவுக்கு சத்தம் கேட்காது. நல்லா இருக்கும், மைல்டா. இதே எடுத்துக்கணும்.
ஜெசிதா என்ன பண்ற ஜெசிதா நீ? ரெண்டு தான் செலக்ட் பண்ணிருக்கீங்களா? இது ரெண்டுத்துல எது எடுக்கலாம்னு பாக்குறோம். ரெண்டுல எடை போட்டாங்க. 3 லைன் உள்ளது தான் அதிகமா இருக்கும். அது ரெண்டுத்தையும் செக் பண்ணி சொல்லுங்க. 164 என்னமே சொன்னாங்க. 164 கிராம். 130-40 இருந்ததுன்னா ஈக்குவல் ஆகும். நெட்டியா? காப்பு எடுத்துக்காங்க. ஜெசிதா குட்டி பொண்ணு. அந்த காப்பை தொலைச்சிட்டேன். அத்தைக்கு கொலுசு வாங்க வந்தோம். கொலுசை வாங்கிட்டு பில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து விழுப்புரத்துல வந்து நகைக்கடை ஸ்ட்ரீட். நகைக்கடை ஸ்ட்ரீட்டா? ஸ்ட்ரீட் பேர் என்னது? காமராஜர் வீதி. இந்த தெரு ஃபுல்லாவே நகைக்கடை தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஸ்டைலா அது? சட்டை இழுத்து விடுமா ஜெசிதா? சட்டை இழுத்து விடு. அந்த பக்கம் இழுத்தா இந்த பக்கம் போகுது. நகை வந்து வாங்கியாச்சு. அம்மா வந்து அவங்கதான் வாங்குவாங்கன்னு நினைச்சு ஜெசிதாக்குமே காப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஜெசிதாக்கு காப்பு. ஆமா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அன்எக்ஸ்பெக்டடா வந்து பாத்தீங்கன்னா அம்மா ஜெசிதாக்கு நகை வாங்கியிருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன். நகை கடைக்கு போய் வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க கொலுசுலாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வாங்கிட்டு வந்தாச்சு. அன்எக்ஸ்பெக்டடா வந்து பாத்தீங்கன்னா அம்மா திடீர்னு பாப்பாக்கு வந்து காப்பு வாங்கலாம்னு சொல்லிட்டு பாப்பாக்கு வந்து காப்பு வாங்கினாங்க. இங்க பாருங்க செம்மையா இருந்துச்சு. வெள்ளியில காப்பு டிசைனுமே சூப்பரா இருந்தது. பாப்பாக்கு வாங்கின கொலுசு, பாப்பாக்கு வாங்கின காப்பு. சரி, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்டுப்பாவடிக்கு மாடர்ன் ட்ரெஸ் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். பாப்பா நின்னுக்கிறாரு. இது வந்து 1500 ரூபாய். இது எவ்வளவு கிராம் வந்து தெரியல. இது வந்து மொத்தமா 1500 ரூபாய். இது வெள்ளி காப்பு. அப்புறம் அம்மா வந்து பாத்தீங்கன்னா மெட்டி 10 கிராம். அம்மா இது கால்ல போட்ட மெட்டி வந்து கால்ல புதுசா போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, பழசு ரொம்ப தேஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு புதுசு வந்து வாங்கினாங்க. 14 கிராம். அது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலுசு அம்மா வச்சிருந்த பழைய கொலுசு வந்து பாத்தீங்கன்னா 164 கிராம். அந்த அப்புறம் மெட்டி அப்புறம் பழைய வெள்ளி எல்லாம் போட்டா மொத்தமே 170 கிராம் வந்து நாங்க வெள்ளி கொடுத்தோம். அதுக்கப்புறம் புதுசு இது வந்து பாத்தீங்கன்னா புதுசு வாங்கினது எவ்வளவு தெரியுமா? வெறும் 150 கிராம் தான். 150 கிராம். இது வந்து 124. அது ஒரு 14. அப்புறம் இது எல்லாமே சேர்த்து மொத்தமா 149 கிராம். 149 கிராம் தான் கொடுத்தது. 170 கிராம் வந்து அது இல்லாம எக்ஸ்ட்ரா 3000 கொடுத்தோம். சரிங்களா? ஆமா, 3500 ரூபாய். அம்மா ரொம்ப நேரமா கேட்டா 3350 ரூபாய் பில்லு போட்டாங்க. 150 ரூபாய் குறைச்சாங்க. 200 ரூபாய் கொடுத்துட்டாங்களா? 3300 ரூபாய் கொடுத்தாங்க. 3300 ரூபாய் கொடுத்தாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நாங்க போயிட்டு கொலுசு வாங்கினா போய் முட்டை மிட்டாய் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் மாறம் வாங்கினா என் பேத்தி சும்மா இருந்தது. அப்புறம் அதுக்கு ஒரு காப்பு எடுன்னு சொல்லிட்டோம். பேத்திக்கு காப்பு. ஆமா, அவருக்கு பவுன் காப்பு இருந்தது, நாங்க வித்துட்டோம். அதனால இப்ப பிளைனா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி பேபி மா வந்து காப்பு வாங்கி போட்டாங்க. இதை விட அது நல்லா கட்டையா இருந்துச்சு. பாப்பா உடனே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது எங்கன்னு தெரியல. ஒண்ணு வந்து இவ கழட்டி போட்டா மிஸ் ஆயிடுச்சு. இன்னொன்னு மட்டும் வீட்டுல வச்சிருக்கேன் நான். 2 காப்புல ஒரு காப்பு வச்சிருக்கேன் பேபி. அதை விட மெல்லிசுதான். அவங்க வாங்கிட்டு வந்தது நல்லா கட்டையா நல்லா இருந்தது. அவ கழட்டி போட்டா எங்கயோ தொலைச்சிட்டா. மாடல் நல்லா இல்ல. ஆமா, இது நல்லா அழகா இருந்துச்சு. இந்த மாடல் போட்டுக்கு அம்மா கொலுசு போட்டாங்க. இது இப்போதைக்கு கொஞ்சம் கேப் இருக்கு. அப்புறம் போட போட வந்து பாத்தோம்னா தளர்ந்துரும். இதோட வந்துரும். அவ்வளவுதான். நல்லா ரவுண்டா தண்டை மாதிரி இருக்கு. பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. சூப்பரா நல்லா இருக்குதா? ஆனா அந்த கொத்தமல்லி மாடல் தான் பிடிச்சிருந்தது. ஆனா காசு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போல. எங்க கிட்டயுமே நாங்க காசு அக்கௌண்ட்ல ஒண்ணுமே சுத்தமா இல்ல. கிரெடிட் கார்டு தான் போடலான்னு பார்த்தோமா. கிரெடிட் கார்டு கடனா தான் ஆகும். சரி வேணாம், நான் வாங்கல வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் வந்து பாத்தோம்னா அப்புறம் வாங்கல. ஏன்னா நானே பெரிய கொலுசு எடுக்கதா வழி இல்லாம தான் குட்டி கொலுசு எடுத்து நானே எல்லாம் அடங்குறதுக்கு இது போட்டுது. ஏன் உனக்கே முத்து கொலுசு? அது சட்டமே கேட்கல. அவ்வளவு 3 முத்து இருக்குது. அவ்வளவுதான். நான் போய் பலாப்பழம் எடுத்துட்டு வரேன். பலாப்பழம் தான். ஆமா, அத்தை ஆர்வமாக்குறாங்க. வெட்டி கொடுப்போம். அப்படியா? ஆமா, ஒரு சைடு வீணா போச்சுன்னு நினைக்கிறேன். காலையில வெட்டிருக்கலாம். பலாப்பழம் நல்லா வாசனை வருது. ஆனா சொலை எப்படி இருக்குன்னு தெரியல. பெருசு பெருசா இருக்கும் சொலை. எனக்கு முள்ளு வந்து பாத்தீங்கன்னா நல்லா அகலமா இருக்கு. ஆமா, நல்லா பெருசா இருக்குன்னு சொன்னாரு. ஆனா இது மாவு சொலையா தேன் சொலையான்னு தெரியல. டேஸ்டா இருக்குமான்னு தெரியல. இந்த வருஷத்தோட முதல் பலாப்பழம் இன்னைக்கு அழிக்கிறோம்.
ஏன்னா வருஷம் வருஷம் ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 10 பழமாவது வாங்கிடுவோம். நினைக்கிற போதெல்லாம் வாங்கிடுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் பழம். அவருக்கு புடிமா சரி புடிமா. அதான் பழுத்துருச்சா என்னன்னு தெரியல, வெள்ளையாகுது. வெள்ளையா இருக்குது, ஆனா கொல கொலன்னு இருக்க மாதிரியே இருக்குது. கண்ணி போயிடுச்சானு தெரியல. வெயில்ல வைக்காம இருந்திருக்கலாம். ஆமா, வெயில் ஏமனா இருந்தது. அவ்வளவுதான். அது எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம சாப்பிட்டுறோம். ஒழுங்கா கட் பண்ணியே முடியல, அதுக்குள்ள 2 பேரும் போட்டி போட்டுன்னு சாப்பிடுறாங்க, யாரு முதல்ல சாப்பிடுறன்றது. நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? பலாசோலை வந்து கட் பண்ணியாச்சு, பார்க்கவே சூப்பரா இருக்கு, வாசனையாவும் இருக்கு. ஆனா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா இருக்கா சங்கீதா? டேஸ்டா நல்லா பிச்சி பாரு பேபி. நான் நினைச்சேன் பெரிய சொலையா இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா குட்டி குட்டி சொலையா தான் இருக்கு. மீடியம் சைஸ் தான். 3 வருஷமா நம்ம பலாப்பழம் வாங்குறோம், இன்னும் பலாப்பழம் எப்படி பார்த்து வாங்குறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். யாருக்காவது ஐடியா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நான் நினைச்சேன் முள்ளு நல்லா அகலகலமா பெருசா இருக்குல்ல, சொலை பெருசு பெருசா உள்ள இருக்குன்னு பார்த்தேன். கடைசியில உள்ள குட்டி குட்டியா தான் இருக்கு, அதுவும் மாவு சொலை மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு, ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பலாசோலை இதான் சைஸ். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பலாப்பழம் நல்லா விரும்பி சாப்பிட வேண்டியது. பலாப்பழம் வாங்கும் போது எப்படி வாங்கணும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பலாப்பழம் வந்து பண்ருட்டில யார் வச்சிருக்கீங்களோ அவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த தடவை பண்ணுங்க, அடுத்த கொல்லிக்கு நேரா வரும் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமா ஏன்னா வருஷம் வருஷம் பண்ருட்டிக்கு பலாப்பழம் வாங்க போவேன். அப்பெல்லாம் நீங்க வரது சொல்லியிருந்தா நாங்க வந்து கூப்பிட்டு இருப்போம், எங்க கொல்லிக்கு வாங்க, எங்க தோட்டத்துக்கே வாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நான் கண்டிப்பா பண்ருட்டி வந்தா உங்க தோட்டத்துக்கு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து டீடைல்ஸ் மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஆமா ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பலாப்பழம் சாப்பிடும் போது இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும். நம்ம குண்டால எடுத்து வச்சு சாப்பிட்டா டேஸ்டா இருக்காது, சாப்பிட்ட மாதிரி இருக்காது. அப்பப்ப எடுத்து அப்பப்ப சாப்பிடணும். அப்படியே கட் பண்ணி அப்படியே பிரிச்சு சாப்பிடணும். கட் பண்ணி அப்படியே சாப்பிடணும். அத்தைக்காது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எனக்கு போதுமா? இப்ப 1/2 பழத்தை ஃபுல்லா சாப்பிடுவோம், மீதி 1/2 பழத்தை நாளைக்கு சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ப வந்து பாத்தீங்கன்னா பலாக்கொட்டை எண்ணிட்டு இருந்தாரு. எத்தனை கொட்டை வந்து மொத்தம்? 100 ஒரே டைமே வந்து பாத்தோம்னா ஒரு பாதி பழத்தை காலி பண்ணிட்டோம். 90 சொலை சாப்பிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மீதி பாதி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குது. இதுல ஒரு 50 சொலை இருக்கும், ஏன்னா பெருசுதான் சாப்பிட்டோம் நாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் பலாப்பழம் பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். அவர் பலாப்பழம் சாப்பிட்டு போய் மறுபடியும் பாய்டி தங்கம் மலாட்டை பச்சை மலாட்டை சாப்பிடுறாரு. தர்பூசணி வாங்கிட்டு வந்து வெட்டி சாப்பிடுறோம், சூப்பரா இருக்கு, நல்ல டேஸ்டா. ஜஷிதா சாப்பிடுறாரு. ஜஷிதா சங்கீதா என்ன மாதிரி எப்படி மாறுது? நல்லா சூப்பரா இருக்கு. கேட்டு இருந்தாங்க தர்பூசணி பழம் நான் சாப்பிடல. போன வருஷம் ஒரு பழம் சாப்பிட்டேன் சங்கீதா வாங்கிட்டு, இந்த வருஷம் ஒண்ணு. அவ்வளவுதானா? அதனாலதான் தர்பூசணி கேட்டாங்கன்னு வாங்கிட்டு வந்தேன். சூப்பரா இருக்கு, ஆனா நாங்க கட் பண்ணி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு பொருள் ரோட்ல வச்சு ஆசைப்படுறேன்னு அப்போ வரக்குள்ள பார்த்து நிறுத்தணும். போனதுக்கு அப்புறம் சொல்லுவேன், நான் போய் எட்டி பார்த்தேன், அந்த கேட்டா வாங்கி தரலன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஐஸ் வண்டி எடுத்துறேன், ஐஸ் வண்டி போன பிறகு ஒருவேளை ஐஸ் இல்லாம வந்திருக்கான்.